ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 28 ஆகஸ்ட் 2025. बाबा சொல்றார், कई भगत आत्माएं प्रभु प्रेम में लीन होना चाहती हैं और कई फिर ज्योति में लीन होना चाहती हैं. பல பக்த ஆத்மாக்கள் பிரபுவான இறைவனுடைய அன்பிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள். மற்றும் மேலும் பலர் அந்த ஜோதியிலேயே கலந்து விட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ऐसी आत्माओं को सेकंड में बाप का परिचय, बाप की महिमा और प्राप्ति सुनाइए, संबंध की लवलीन अवस्था का अनुभव करावो. அத்தகைய பக்த ஆத்மாக்களுக்கு ஒரு வினாடியில் தந்தையை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து தந்தையினுடைய மகிமைகளை புகழை எடுத்து சொல்லி அவர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்திகள் என்ன என்று புரிய வைத்து அவர்களை அவருடைய சம்பந்தத்தில் அவருடைய அன்பிலே மூழ்க வையுங்கள். அந்த அனுபவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். பாபா என்ன சொல்ல, பல பக்த ஆத்மாக்கள் இறைவனாகிய பாபாவினுடைய அன்புல மூழ்கணும், அவரோட அன்புல அப்படியே ஐக்கியமாயிடணும், இப்படி எல்லாம் ரொம்ப மனதார விரும்புறாங்க. அப்ப அவங்களுக்கு நாம அந்த உண்மையான ஆத்மாக்களுக்கு, பக்த ஆத்மாக்களுக்கு அவங்க மனசுல ஏற்கனவே அவர் பேர்ல அன்பு இருக்கிற காரணத்தினால அவருடைய அறிமுகத்தை சொல்லி அவருடைய மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய புகழ் பாடி அவருடைய குணங்களை எல்லாம் சொல்லி நாம அவர்கிட்ட இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிறது பிராப்திகள் இதெல்லாம் நல்லா புரிய வைக்கணும். அப்படி புரிய வைத்து அத்தோடு இல்லாம அவர்களை பாபாவுடைய நெருக்கத்துல, பாபாவுடைய சம்பந்தத்துல அவங்க நல்ல அனுபவம் பண்ணணும். அவருடைய அன்பை, அந்த அன்பை நாம அவங்கள பண்ண வைக்கணும், அனுபவம் பண்ண வைக்கணும்ன்றாரு. लवलीन होंगे तो सहज ही लीन होने के राज को भी समझ जाएंगे. அவ்வாறு அவர்கள் பரமாத்மா அன்பிலே மூழ்கி விட்டார்கள் என்றால் பிறகு சகஜமாகவே அந்த மூழ்கி திளைக்கக்கூடிய ரகசியத்தையும் புரிந்து கொண்டு விடுவார்கள். அன்பிலே மூழ்கி விட்டார்கள் என்றால் சகஜமாகவே மூழ்கி இருக்கக்கூடிய ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு முறை அவங்க அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சகஜமாகவே அதை புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆத்மா போய் பரமாத்மாவோட இரண்டரை கலக்க முடியாது. ஆனா அன்புல அவர்கள் இருவரல்ல ஒருவர் அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு அந்த அன்புல நாம மூழ்க முடியும். அதுதான் பாபா புரிய வைக்கிறாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.